Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு TNPSC Group 4 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ்ல 1 to 50 கொஸ்டின்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ 4 செட் ஆஃப் கொஸ்டின் வந்து இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு இதுல வந்து ஸ்டார்ட் ஆகும். கொஸ்டின்ஸ்லாம் ஷஃபிள் ஆகி இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க கரெக்டா கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த 50 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அப்லோட் பண்றேன். இதுல ஏதாவது தப்பா இருக்கு இல்ல உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அபிஷியல் கீ வந்ததும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிழையான தொடரை கண்டறிக. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. நெக்ஸ்ட் வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி 3, 4, 1, 2 தான் வந்து சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிற்றம் என்ற சொல்லின் எதிர் சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி கேண்மை. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி எதிர்கால பெயரச்சம். நெக்ஸ்ட் நட என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லின் வலி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி நடந்தவன். நெக்ஸ்ட் வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமூச்சினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி வைத்தாள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ கூற்று சரி காரணம் தவறு. இதுதான் வந்து சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூற்று காரணம் தான் கேட்டிருக்காங்க. 8க்குமே அப்பக்கம் இப்பக்கம் இது போல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி கூற்று சரி காரணமும் சரிதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி I-A இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10வது கொஸ்டினை வந்து பாத்திரலாம். குறில் நெடில் சொற்களுக்குரிய சரியான பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கணம் காணம்னு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ கூட்டம் பொன். இதுதான் வந்து சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரியான விடை குறிப்பை தேர்வுன்னு சொல்லி கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி கூற்று தவறு காரணம் தவறு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றில் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ அங்கு கேட்டேன். இதுதான் வந்து சந்திப்பிழையற்ற சொல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பு செங்கிரை தாள் சப்பானி இது போல கொடுத்து இவற்றை அகர வரிசைப்படி சீர் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி அம்புலி காப்பு சப்பானி செங்கிரை தாள் முத்தம் வருகை. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14 பிழை திருத்துக்கன்னு சொல்லி கூற்று காரணம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி கூற்று தவறு காரணம் வந்து சரி. நெக்ஸ்ட் 15 ஊர் பெயர்களோடு மறு சொற்களை பொறுத்துக்கன்னு சொல்லி ஒரு பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி 3, 1, 4, 2 வந்து சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருபொருள் தருகன் தாரணின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி பூமி உலகம். இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஒருபொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி மேல் பகுதி. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல்னு கேட்டு முரள் வகுளி வாழை வியாழம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி வியாழம். 19வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சூன் நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுறேன். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டினை வந்து பார்க்கலாம். ஸோ டேஷ் டேஷ் உறவோர் ஆயின் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட உள்ள எதிர்ச்சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி உறவோர் இன்ட்டு மடவம். நெக்ஸ்ட் 21 ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தக்குறியை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ கார்புள்ளி. நெக்ஸ்ட் 22, 23க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நான் சூன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்றேன். நெக்ஸ்ட் 24 பார்க்கலாம். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி பூமி சுழல்கிறது. நெக்ஸ்ட் 25க்கு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. யானைகள் விரைந்து ஓடியது அது போல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி தான் கரெக்ட். கூற்று தவறு காரணமும் வந்து தவறு. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பிறவினை தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஆன்சர் டி அரசன் மாலை அணிவித்தான். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 27 எவ்வகை வினை என்பதை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. 2ஆம் வேற்றுமை இருப்பது முதல் வேற்றுமையாகவும் இது போல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும் போது. இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 28 வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஆன்சர் டி பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 29 இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி 4, 1, 3, 2 வந்து சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி கடற்கரை இயக்கம். நெக்ஸ்ட் 31 ஒரு பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. இந்த சைடு இங்கிலீஷ் வேர்டு இதுக்கு ஈக்குவலான தமிழ் வேர்டு கொடுத்திருக்காங்க. ஸோ 31க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3 தான் வந்து சரி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருகன்னு சொல்லி வெற்றியான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 32க்கு ஆப்ஷன் பி திறனாளர் இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, கிளேசியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி பனியார் இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சி பகையை நீக்குதல். நெக்ஸ்ட் அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இது போல ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 35க்கு ஆப்ஷன் பி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. நெக்ஸ்ட் 36 மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பொறுத்துகவா தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி 4 3 2 1 வந்து சரி. நெக்ஸ்ட் மரபு தொடரை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சி காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38 இது பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துகவா தான் கேட்டிருக்காங்க. அலை ஓய்ந்த கடல் போல் அடியற்ற மரம் போல் இது போல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ 3 4 2 1 வந்து சரி. நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின் உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி நகைச்சுற்று. நெக்ஸ்ட் பொறுத்துக கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் கால் புக் ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் இது போல் உங்களுக்கு ஒரு பொறுத்துக கொடுத்து அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 40க்கு ஆன்சர் டி 4 1 2 3 தான் வந்து சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாரிங் என்னும் ஆங்கில சொல்லருக்கு தமிழ் சொல் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி போற்றுதல். தோழன் என்னும் பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல்லி எம்மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி போர்த்துகீசிய மொழி. நெக்ஸ்ட் சரியான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 2 மட்டும்தான் வந்து சரி. முடியரசன் வீரகாவியம் இது மட்டும்தான் சரி. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேவனைய பாவனர். நெக்ஸ்ட் 46 கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கண்ணெழுத்துக்கள். 7ஆவதில் இடம்பெறாத மருந்து பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வரும். 3 மட்டும் அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 ஒரு நூல் வந்து கொடுத்துருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி திரிகடுகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 49 கூற்றியே காரணமார் வந்து கொடுத்துருக்காங்க. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே இது போல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி, ஆர் வந்து தவறு. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியை வந்து கரெக்டு தான். சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ சூன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மற்ற 50 கொஸ்டினை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி போட்டேன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.